நீங்க பயன்படுத்துற டிவி, லேப்டாப், வாஷிங் மிஷின் எல்லா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பொருட்களையும் பவரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ற சுவிட்ச்ல இப்படி ஒரு சிம்பிள் இருக்கு. இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஆரம்ப காலத்துல பவர் பட்டனுக்கு சிம்பிள் எல்லாம் கிடையாது. ஆன் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா 1970கள்ல எலக்ட்ரானிக் பொருட்கள் உலகம் முழுக்க இம்போர்ட் பண்ணி பரவலா பயன்படுத்த ஆரம்பிச்சப்ப இன்டர்நேஷனல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன் மொழி இல்லாம யூனிவர்சலா பயன்படுத்துறதுக்கான குறியீடுகளை உருவாக்குனாங்க. ஹை பீம், பிளே பட்டன், பாஸ் பட்டன், மேக்ரோ மோடுன்னு இப்ப பயன்படுத்தப்படுற 1000க்கும் மேற்பட்ட சிம்பிள்ஸ் 1973ல IEC உருவாக்குனது தான். இதுல 3 விதமான பவர் சிம்பிளும் அடக்கும். ஒரு மிஷினுக்கு 2 விஷயம் தான் தெரியும். ஒன்னு பவர் ஆஃப், அத 0ன்னு குறிப்பிடுவாங்க. இன்னொன்னு பவர் ஆன் பண்றது, அத 1ன்னு குறிப்பிடுவாங்க. இததான் இந்த மாதிரி சுவிட்சுகள்ல 0, 1 அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இதுவே ஒரே சுவிட்ச்ல பவர் ஆன் பண்ற மாதிரியும் ஆஃப் பண்ற மாதிரியும் இருந்துச்சுன்னா இப்படி 0க்குள்ள 1 இருக்கிற மாதிரியான சிம்பிளை பயன்படுத்துவாங்க. இதுவே டோட்டலா பவர் ஆஃப் பண்ணாம லோ பவர்ல இயக்குற ஸ்டாண்ட் பை மோட் பவர் பட்டனுக்கு தான் இந்த மாதிரி பவர் சிம்பிளை யூஸ் பண்ணணும். ஆனா பவர் ஆன் ஆஃப்க்கே இப்பெல்லாம் இந்த சிம்பிள் யூஸ் பண்றாங்க.